நம்ம நினைப்போம் நமக்குரிய பாடங்கள்லாம் நம்மளோட கர்ம வினை பயன்னு. அதை நம்ம ஒரு தண்டனையா தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நம்ம ஏதோ பண்ணிட்டோம், நம்ம பண்ணதுக்கு நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அது அப்படி கூட அவங்க சொல்லல. அது ஏன் இந்த தண்டனைன்னு நினைக்கிறீங்க? அது உங்களுக்குள்ள இருக்க இறைத்தன்மையை புரிய வைக்கிறது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்குள்ள உள்ள இறைத்தன்மையும் புரிய வைக்குது. இப்போ ஒரு வண்டி ஓட்டணும்னா டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா? ஓட்டுநர் லைசென்ஸ் வாங்குறதுக்கு. அது யாருக்காக? உங்களுக்காக மட்டுமா? நீங்க ஓட்டும்போது அடுத்தவங்களும் பாதிக்க கூடாது இல்லையா? அதுக்காக தானே லைசென்ஸ் வாங்குறோம். இப்ப நம்மளோட பரீட்சைகள் நமக்காக மட்டும் இல்ல. நம்ம இறைத்தன்மை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, அடுத்தவங்களதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்ப குடுக்குறாரு கடவுள். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு அதுல கொஞ்சம் கூட பயம் வராது. அந்த பரீட்சைகள் எல்லாம் பரிசுகளா இருக்கும். வாழ்க்கையின் பரீட்சைகளை உற்சாகத்துடன் எதிர்கொள்ளுங்கள். பரீட்சையே நாங்க உற்சாகத்தோட எதிர்கொள்ள மாட்டோமே! கிளாஸ்ல இருக்க பரீட்சையே. அப்ப இத எப்படி நம்ம பரிசா எடுத்துக்கிறது? யார்ரா கண்டுபிடிச்சா இந்த பரீட்சை, எக்ஸாம்லாம் அப்படின்னு சொல்ற ஆள் தானே நம்ப. ஆனா இத நீங்க உங்களுக்கான பரீட்சைய எதிர்கொள்ளாத வரைக்கும், உங்களால எந்த வகையிலயும் முன்னேற முடியாது.